அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் 26வது நாமயோகமான ஐந்திரம் மகேந்திரம்ன்ற நாமயோகம். சரிங்களா? இதுவும் ஒரு சுப நாமயோகம் தான். ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய குணநலங்கள்லாம் என்ன, அவர்கள் எத்தகைய தன்மை மிக்கவர்கள், அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், அவர்களுக்கான யோகி அவயோகி அவர்களை பற்றியெல்லாம் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நாமயோகமும் நான் சொன்னேன், இது ஐந்திரம் அப்படின்வாங்க, ஒரு சிலர் மகேந்திரம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சுப நாமயோகம் தான். இந்திரனை போல் அறிவு படைத்தவர்கள் அப்படின்வாங்க. அதே மாதிரி தலைவர் ஆக பொறுப்பு இதெல்லாம் இந்த இதில் நாமத்தில் இருக்கிறதுக்கு பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் திறமைசாலிகள் நம்ம சொல்லலாம். இந்திரனை போல் அறிவு படைத்தவர்கள் அப்படின்றப்போ அந்த புகழ்ச்சிக்குரியவர்கள் பர்டிகுலராக சொன்னான். சரிங்களா? அதே மாதிரி இவர்கள் தர்ம சிந்தனையாளர்களும் இருப்பாங்க. நல்ல உதவு மனப்பான்மை எல்லாம் இருக்கும். புத்தி சாதுரியம் நிறையவே இருக்கும்னு சொல்லலாம். அதாவது மெக்கானிக்கல் மைண்ட் இவங்களுக்குன்னு சொல்லலாம். அதாவது எப்படி மெக்கானிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி இவங்க ஒரு பொருளை நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா அதில் இருக்கிறது A to Z என்னன்றது ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்க ஆராய்ந்து அதை அறிந்து அதுக்கப்புறம் அதை பொருள் கண்டு அதில் இவங்க தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஏதாவது ஒரு பொருள் நம்ம ஏதாவது ஒரு கடையில் கூட ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்குகிற சிம்பிளாக அப்படின்னா கூட அதை விலையை பார்ப்போம், அந்த பொருளை பார்ப்போம், அதில் பிடிச்சிருக்கா அவ்வளோதான், அப்படி தான் வாங்குவோம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அந்த பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடையில் அதை எப்போ மேனுஃபேக்சரிங்கு, யார் எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறது, என்னென்ன இதெல்லாம் அதில் இருக்குது, அது எத்தனை வருஷம் வேரண்டி, அது மாதிரி எல்லா விஷயமும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் ஒரு சின்ன ஒரு சோப்பு எடுத்தாலும் சரி, இல்லை பெரிய இதுவும் அது மாதிரி ஒரு இதுலேயும் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அதெல்லாம் இது பண்ணிடுவாங்க. நீடிச்சு உள்ள டெப்த்தில் போயிடுவாங்க. அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே இருக்கும், உதவு மனப்பான்மை எல்லாம் இருக்கும். இவர்களுக்கு இந்த நாமயோகத்துக்கு அதிதேவதை யார் பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தேவர்கள் தான் வருவாங்க. ஸோ முன்னோர்கள் வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாமயோகத்தை பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல சிந்தனையாளர்கள், புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும், தீர்க்கதரிசிகள், பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு தர்மவான்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இவங்களுக்கு ஜோதிடம் இவங்களுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி இவங்க சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே நிறைந்தவர். இவங்க வாக்கு பலிதம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதனால் இவங்க இந்த பிரசன்னம்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பிரசன்னம், ஆரூடம், அதை குறி சொல்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக வரும். இவங்க அதில் நல்லா ஜெயிச்சு காட்டுவாங்க. இவங்க அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல புத்தி சாதின்னு சொன்னால புத்தி சாதி நல்லா இருக்கும். எதையும் நுண்ணறிவு முன்னாடியே அறிகிற திறம் படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் வாக்குப்பள்ளி தான் நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் எந்த ஒரு வேலையும் சிறந்து அதுக்கப்புறம் தான் அது முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி தகுதியாக அந்த வேலையை எடுத்தாங்கன்னா அது நம்மளால் முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு எடுத்துட்டாங்கன்னா அதை அதில் ஜெயிச்சு காட்டுவாங்கன்னு சொல்லலாம். காரிய வெற்றி தான். இவங்க எந்த ஒரு காரியம் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க, எடுத்துட்டாங்கன்னா அதில் இவங்க வெற்றி தான் அவங்க காட்டுவாங்க. காரிய சித்தின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வெற்றி கொடி கட்டுப்பவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் இவங்க எடுத்துட்டாங்கன்னா ஆஹா அது ஜெயந்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம். அதேமாதிரி இவங்ககிட்ட ஒரு நம்பிக்கையாக நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம், சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தகைய இதுதான் இவங்க வலிமை மிக்கவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் உண்மையில் எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆன்மீக பக்தி நல்லாவே இருக்கும். இவர்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்வது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் தில்லை நடராஜரை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வர்றது இவர்கள் வாழ்க்கையில் ருத்ர தாண்டவம் இருக்கு இல்லைங்களா, அந்த நடராஜர் தரிசனம் பண்ணாங்கன்னா ஏன்னா தில்லையை பார்த்தால் முக்தி, ஓகேங்களா. ஸோ அதனால் அங்கேயே அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. அதே மாதிரி இவர்களுக்கு திருமணத்தில் வச்சுருக்க புத்திர பாக்கிய தடைகள் தாமதங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் இவங்க நண்பர்கள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணும். இவர்களுக்கு எந்த மாதிரி நண்பர்கள் சேர்க்கையை இவங்க பார்த்து
எப்படின்னு பார்த்து ஆராய்ந்து இது பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கும் சொல்லலாம். இல்லைன்னா அதில் வந்து சில தீய பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நண்பர்கள் சேர்க்கை சரியில்லைன்னா. அதே மாதிரி வந்து இவர்களுக்கு நண்பர்களை பற்றி கடன் கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது. அதனால் இவர்களுக்கு அவமானங்களே மிஞ்சும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பெரிய லெவல்லையும் போயிடும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி கடன் வாங்கச்சும் சொல்லி இவங்க பார்த்து செய்யணும். ரொம்ப இவங்களுக்கு மனசு தூண்டும் கடன் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. பட் இவங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்து கடன் ரொம்ப கடன் வாங்க இது பண்ண முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காத இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். அப்படியே வாங்கினா ரொம்ப வாங்காத, கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டடாக வாங்கி அவங்க சக்திக்கு ஏற்ப அதுக்கேற்ற மாதிரி வாங்கி இது பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜெயிச்செல்லாம் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பெரிய விபரீத பிரச்சனைகள், அவமானங்கள், அதில் சில இழப்புக்கள்லாம் இவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் அந்த விஷயங்களை இவங்க பண விஷயத்தில் முதல்ல மொத்தத்தில் பண விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க வாக்கு பரிதம் எல்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா, 2-3 இன்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அத்தகைய குணநலம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள். சரிங்களா. ஸோ அதனால் இவர்கள் வந்து எந்த ஒரு வேலையும் தீர்க்காரம் செய்வார்கள் தான், நல்ல நிலையில் இருப்பாங்க. இவர்களுக்கு கண் பிரச்சனைகள் வரும் அப்பப்போ. ஸோ அதனால் கொஞ்சம் கண் பார்வை என்னன்னு பார்த்து அப்போ கொஞ்சம் செக் பண்ணி இது பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இவர்கள் என்றைக்குமே வந்து ஜெயிப்பார் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இதெல்லாம் இவர்களுடைய குணநலங்கள் அதெல்லாம். ஸோ இப்போது இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களான யோகி, அவயோகி, அந்த யோக நட்சத்திரம் இது, அவயோக நட்சத்திரம் இது, யோகிக்கான கோயில், அவயோகிக்கான கோயில் எல்லாம் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா. இந்த நாமயோகத்துக்கு யோகி யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து ராகு பகவான் தான் வரார். யோக நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை அப்படின்றப்போ வந்து ஆருத்ரா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதுக்கு தான் சொன்னேன் இவங்களை வந்து தில்லை நடராஜர் தாண்டவ தரிசனம் ஒரு வாட்டி பார்க்குறது இவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்ல. ஒரு வாட்டின்ல எப்போ முடியுதோ அப்போல்லாம் பார்த்துலாம். அதான் தில்லையை பார்த்தாலே முக்தி. இப்படி காஞ்சியில் பிறந்தால் முக்தி, காசியில் இருந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சால் முக்தின்றவே தில்லையை பார்த்தால் முக்தி. அது மாதிரி ஒரு இதுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இவன் நடராஜ தரிசனம் பண்ணுறது இவங்களுக்கு மேலும் சிறப்புகள் தர நம்ம சொல்லலாம். ஸோ இந்த யோகின்ற ராகு பகவான், இந்த யோக நட்சத்திரம் வந்து பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம் தான். திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானோட நட்சத்திரம் தான். ஆருத்ரா தரிசனம் எல்லாருக்குமே தெரியும், ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் வர்றது. ஸோ அந்த நட்சத்திரம் தான் இவங்களுக்கான யோகமாக. ஸோ அந்த ராகு தசை அப்படின்றப்போ வரைச்சி இது வந்து ஒரு 18 வருஷ கால ராகு தசையாக இருக்கும். அந்த ராகுனாலே எல்லாருக்கும் தெரியும் பிரம்மாண்டம், பெரிய லெவலில் கொடுத்தும் கெடுப்பார், கெடுத்தும் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி அவருடைய ஸ்டைலே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைல். அதேமாதிரி அவர் கூட யார் இருக்கா அவங்களையும் இவரே பிடுங்கி செய்திருவார். ஸோ அத்தகைய குணம் படைத்தவர் தான் இந்த ராகு பகவான் அப்படின்றது. ஓகேங்களா. எதையும் வந்து ஒரு பெரிய லெவல் பிரம்மாண்டம் அப்படின்றப்ப சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த ராகு தசை இவங்களுக்கு நல்ல ஒரு தசையாகவே இவங்களுக்கு இருக்கும். 18 வருஷங்கள் இவங்களுக்கு நல்ல யோக தசையாகவே இருக்கும். அதே மாதிரி அந்த ராகு தசைன்றப்போ இவங்களுக்கு வர பல முன்னேற்றங்கள், இந்த டெக்னிக்கல் லைன்லலாம் இருப்பாங்க இல்லையா, ஐடி அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க நல்ல இது பண்ணி சிறந்து விளங்குவாங்க சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குல்ல, லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அந்த அறிவு அந்த இதில் வந்து இவங்க நல்ல சிறந்து விளங்குவாங்க. அதான் அவங்க சொன்ன மெக்கானிக்கல் மைண்டுன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டே. ஸோ அதனால் அந்த இவங்க தசை வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் அந்த தசையை வந்து இவங்களுக்கு நல்ல தசையாகவே அமையும், நல்ல யோகமே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் மேலும் இவர்கள் நன்மை அடையணும் அப்படின்னா இந்த ராகு தசை நடக்கச்சு இவங்க வந்து பட்டீஸ்வரத்தில் இருக்க துர்க்கை அம்மன் கோயில், ஸோ பட்டீஸ்வரத்தில் இருக்க துர்க்கை அம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தசை வந்து இன்னும் பெரிய அளவில் அவங்க வெற்றியை காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்டீஸ்வரத்தில் இன்னொரு என்ன சிறப்புன்னா இங்கே தான் வந்து ராகு பகவான், செவ்வாய் பகவான் 2 பேரும் வந்து இங்கே இருக்க துர்க்கை அம்மன் வழிபட்டதுனால அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். அதனால தான் இவங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்க இந்த ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வர சொல்கிறோம். ஸோ இந்த ஆலயம் வந்து இவங்களுக்கு யோக தசை நடக்குச்சு. அந்த 18 வருஷ காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு போய் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சமயத்தில் வந்து இந்த தசை நடக்கச்சே இவங்க தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவங்களால் முடிந்த உதவிகள், துணி வஸ்திரமோ இல்லை ஏதாவது போர்வை, இதுமாதிரி ஏதாவது இவங்க வந்து தானமாக கொடுக்கறது மேலும் சிறப்புகள் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தசை வந்து இவங்க மகா யோக தசையாக இவங்களுக்கு மாறுன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சரிங்களா? அதே மாதிரி இந்த நாமயோகத்துக்கு அவயோகி, அந்த அவயோகி யார் பார்த்தோன்னா சுக்கிர பகவான். அவரும் சொல்ல வேணாம், இவர் இந்த சைடு, அவர் அந்த சைடு. அவருக்கு வந்து மகாதசா 20 வருஷம், இருக்கிறதுலே அதிகமாக தசான்றது 20 வருஷம் தான் சொக்குது. அது சுக்கிரன்றப்போ நம்ம சொல்ல வேணாம், ஆடம்பரம், கலைநயம், அதாவது உல்லாசம், இதெல்லாம் வந்து எதையும் அவரும் வந்து ஒரு இதை தான் சொன்னார், இவர் இந்த எண்டு அவர் அந்த எண்டு. அந்த தசை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அவயோகி தசையாக இருக்குது. அந்த 20 ஆண்டு காலங்களில் இவங்க வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ராகு இந்த இதில் இருக்கிறதுனால இவங்க நாமயோகத்துக்கு பெரிய இந்திரனை போல இருக்கும். இந்திரனை வந்து கொஞ்சம் முன்கோபம் இருக்கணும். அதனால் இவர்கள் அந்த தசை நடித்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா மனசு தூண்டும், மனசு அலைப்பாயும். அந்த சமயத்தில் எல்லாம் இது செய்யணும் அது செய்யணுன்ற ஆட்டோமேட்டிக்காக சிலது வந்து நம்மளே அறியாமல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்ல நல்லது. பெண்களாக வந்து அந்த சமயத்தில் வந்து பெண்கள் விஷயத்தில், அதே மாதிரி வந்து ட்ராவலிங் பண்ணச்சு எல்லாம் இவங்க வெளியே எங்கேயாவது பிரயாணங்கள் போச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொருள்கள் ஏதாவது வாங்கிச்சா கூட முக்கியமாக அது தேவை அப்படின்ற பட்சத்தில் ஏற்பட்ட கட்டாயத்தின் பேரில் தான் வாங்கின கொஞ்சம், மற்றபடி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னா அதில் வந்து சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் தான் வரும். டாக்குமெண்ட் சைனிங் அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து இங்கே அவங்க கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 20 வருஷத்தில் இவங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் வந்துட்டு ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அந்த தசையும் ராகுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சுக்கிரன் வக்கரம் அடைந்தாலும் அதே தான் இவங்களுக்கு நல்ல நிலைமை. அந்த சமயத்தில் அந்த அவயோகி தசை அப்படின்றப்போ இவங்க எங்கே போய் எந்த கோயில் போய் வழிபடணும் அப்படின்னா, திருபுவனை, விழுப்புரம் பக்கத்தில் திருபுவனையில் இருக்க தோத்தாத்ரி பெருமாள், சகல தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பெருமாள் கோயில் ஸ்தலம் இது. ஸோ இந்த கோயிலில் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த சுக்கிர தசையில் நடக்க வேண்டிய கெடுபலன்கள் குறைந்து, தீமைகள் குறைஞ்சு, ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதனால் இந்த ரெண்டுமே வந்து பெரிய தசைகள் தான். ராகுவும் 18 வருஷம், இந்த சைடு சுக்கிரனும் 20 வருஷம். அதனால் இந்த 2 தசையை வந்து ஒரு சைடு நல்லா தூக்கி விட்டாலும் இன்னொரு சைடு டக்குன்னு இறக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து இறங்க சமயத்தை பார்த்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தசையில் வந்து இவங்க நடக்க இந்த தடைகள்லாம் குறைஞ்சி நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களாம் தசாபுத்திகள். இவர்களுக்கு முன்கோபம் வரும், அந்த கோபத்தை இவங்க குறைச்சிக்கணும். உணர்ச்சி வசப்படுவார்கள், அதையும் அவர்கள் குறைச்சிக்கணும். அதேமாதிரி நண்பர்கள் மெயினாக முக்கியமாக தான், நண்பர்கள் விஷயத்தில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம். மேலும் வந்து கடன்கள் வாங்கக்கூடாது அவ்வளோவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து வட்டிக்கு கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வந்து புகழுக்குரியவர்கள், வெற்றி அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் புகழுக்குரியவர்கள் அப்படின்றதால புகழை இவரை இது பண்ணி நம்ம தான் ஒருத்தரை வந்து நம்மளை புகழ்ந்து பேசிட்டா நம்மளுக்கு தலைகால் புரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க ஒருத்தர் வந்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ குத்த போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து அவங்கக்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் கொண்டு நடராஜர் பெருமாளையும் வணங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கலாம். அடுத்த பதிவில் கடைசி நாமயோகம் வைத்திரி, அந்த நாமயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.